ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய மீம் காயின், அடுத்ததாக கேமிங் காயின், இந்த ரெண்டு காயினுமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்னைக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா, UFO கேமிங் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த UFO கேமிங் காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 15 பாயிண்டில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 27 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. அதாவது டோட்டல் சப்ளையும் சர்க்குலேஷன் சப்ளை எல்லாமே ஒரே இதில் தான் இருக்குது. இந்த UFO கேமிங் காயின் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2021 நவம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 56 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு கீழே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 15-16 பாயிண்ட் அளவில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, இதுக்கு முன்னாடி போன ஆல் டைம் ஹை தொட்டால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, ஒரு 50 மடங்குலேருந்து 60 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும். இந்த டயத்தில் நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி ஹோல்டு பண்ணோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த UFO கேமிங் காயின் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ரொம்பவே கம்மியான ஒரு லோ ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 27 ட்ரில்லியன் வரைக்கும் தான் இருக்குது. இப்போ பாங்க் காயினே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ட்ரில்லியன் இருந்ததே இந்த அளவுக்கு வந்து மேலே போயிருக்குன்னா, இது 27 ட்ரில்லியன் தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அந்த ஆல் டைம் ஹை தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு பைசா கூட போகலாம். ஆனால் நம்ம அந்த ஆல் டைம் ஹையை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க இந்த UFO கேமிங் காயினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, பெப்பே அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மீம் காயின் எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த பெப்பே காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 420 ட்ரில்லியன் பக்கமாக இருந்தது. அதில் பர்ன் பண்ணது போக இப்போ பார்த்தீங்கன்னா 395 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது டோட்டல் சப்ளை. அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த பெப்பே காயின் வந்து போகலாம். அதே மாதிரி 2024 2025 எந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து 2024 2025 பார்த்தீங்கன்னா 50 100 மடங்கு கூட போகலாம். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து போகலாம். அதாவது கண்டிப்பாக ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது அச்சீவ் ஆகலாம். அப்படி 100 மடங்கு அச்சீவ் ஆச்சுன்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, ஒரு 1000 ரூபா நீங்கள் முதலீடு போட்டு வச்சா கூட நமக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் இந்த பெப்பே காயின் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இந்த பெப்பே காயின் வந்து லாபம் தரக்கூடிய ஒரு காயினாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, பிட்கர்ட் அப்படிங்கிற B-Rise காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 20 பாயிண்டில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2021 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிட்கர்ட் அப்படிங்கிற B-Rise காயின் எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 0.50 தள்ளி 40 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. ஆனால் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.60 தள்ளி 20 பாயிண்ட் அளவுக்கு வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது இந்த B-Rise காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த B-Rise காயினுக்கு இப்போ டோட்டல் சப்ளை எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 385 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 615 ட்ரில்லியன் பக்கமாக வந்து இந்த B-Rise காயின் வந்து பர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணிகிட்டே வர்றாங்க. இன்னமும் வந்து பர்ன் பண்ணிகிட்டே தான் போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 385 ட்ரில்லியன் பக்கமாக தான் சப்ளை இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையை தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 மடங்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 20 மடங்கு அப்படிங்கிறது அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, இந்த புல்ரனில் 0.40 அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த B-Rise காயினுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது. அந்த ஆல் டைம் ஹை தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.401 அப்படிங்கிற அளவுக்கு மேலே போகலாம். அந்த 401 அப்படிங்கிற அளவுக்கு மேலே போனால் நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, ஒரு 50 மடங்கு வரைக்கும் நமக்கு வந்து லாபமாக கிடைக்கும் இந்த B-Rise காயின் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 மடங்குனா ஒரு 1000 ரூபா முதலீடு போட்டிங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கலாம் இந்த B-Rise காயின் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா, 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 200 மடங்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பாங்க் காயின். இந்த காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 19 அந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஆல் டைம்
ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.40 தள்ளி 35 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி வந்து கம்மியாகிட்டே தான் வருது. இன்னமும் எந்த அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 15 அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து கீழே வரலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 11 பாயிண்ட் அளவுக்கு வரலாம். அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே போனால் பார்த்தீங்கன்னா 0.50 தள்ளி 97 பாயிண்ட் அளவுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அந்த அளவுக்கு கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கூட வராட்டா கூட எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 15 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வரலாம். அந்த மாதிரி ப்ரைஸில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த புல் ரனில் பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். அதாவது எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா ஐஎன்ஆர் ப்ரைஸ் படி நான் சொல்லிடுறேன். 1 பைசாலேருந்து 3 பைசா வரைக்கும் மேலே போகலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாங் காயினுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிபா இனு காயின் வந்து 2021 மே மாதத்தில் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கொடுத்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் வந்துகிட்டு இருந்தது. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா பினான்ஸ், காயின் பேஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் அந்த அளவுக்கு இருந்தது. மே மாதத்தில் எந்த அளவுக்கு சிபா இனு காயின் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 50 பாயிண்ட் வரைக்கும் மேலே போனது. அதாவது பினான்ஸில் லிஸ்டிங் பண்ண போது அந்த அளவுக்கு மேலே போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 3 மாத கேப்பில் எந்த அளவுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 50 தள்ளி ஒரு 600-700 பாயிண்ட் அளவுக்கு ரொம்பவுமே கீழே வந்தது. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 2 மாத கேப்பில், அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த 2 மாதத்தில் ஒரு பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதாவது பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி 88 பாயிண்ட் அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அந்த மாதிரி இந்த பாங் காயின் வந்து மேலே போகலாம். அதாவது ஐஎன்ஆர் ப்ரைஸ் படி நான் சொல்கிறது பார்த்துக்குங்க, 1 பைசாலேருந்து 3 பைசா வரைக்கும் மேலே போகலாம் இந்த புல் ரன்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாங் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டு போய் தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.